வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ சீரக தண்ணீரை நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கொள்ளும் போது பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் ஒரு கைப்பிடி அளவு சீரகத்தை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த சீரக தண்ணீரை நீங்கள் வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கொள்ளும் போது பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அந்த மருத்துவ நன்மைகள் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதுங்க சீரக தண்ணீர். ஸோ சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்குங்க. இது உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அது அதிகமாக இருக்கிறதால பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டு இருக்கிறதால தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருந்து உங்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. இதை தவிர சீரகத்தில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி ஆகியவை தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு நீங்க பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதன் மூலம் சில ஊட்டச்சத்துக்களை உங்களால் இழக்க நேரிடலாம். ஸோ முழுமையாக இருக்கக்கூடிய இந்த சீரகத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா முழு ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கப்பெறும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டதுங்க சீரக தண்ணீர். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை சீரக தண்ணீர் கொண்டு இருக்கிறதால நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை சீரக தண்ணீர் உங்களுக்கு தீர்த்துவிடும். சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குங்க. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அலர்ச்சிக்கு எதிரான விளைவுகள் வயிறு வலி தொடர்பான பிரச்சனைகள் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் பெண்களுக்கு மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கு, அவங்களுடைய மாதவிடாய் காலத்தில் கொஞ்சமாக சீரக தண்ணீர் அவங்க உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை நம்ம குடிக்கிறது நம்மளுடைய உடலில் வீக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வீக்கங்களை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ நாள்பட்ட நோய்களாக இருக்கக்கூடிய பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய் தொடர்பான பிரச்சனை இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை சீரக தண்ணீர் தான் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு காரணம் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் தான். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் இந்த மாதிரி சேர்மங்களை சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரலில் பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை இன்னும் துரிதப்படுத்தும். அதனால கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் குறைக்க ஆரம்பிக்கும். அதே போல உங்களுக்கு செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும். கூடுதலாக குடல் இயக்கத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சீரக தண்ணீர். குடல் இயக்கத்தை மேம்படுத்தி அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை, அசிடிட்டி சொல்லக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள் அதெல்லாம் சீரக தண்ணீர் விடுபட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னா சீரக தண்ணீர் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. அதுதான் காரணம். ஸோ நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது அது கூட எலுமிச்சை ஜூஸ் கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பசியை கட்டுப்படுத்தி ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக நீங்கள் மாற்றிக்கொண்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ கலோரிகளை எரிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களுடைய செரிமானத்தையுமே குடல் ஆரோக்கியத்தையுமே இந்த சீரக தண்ணீரோட கலந்த எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு பாதுகாக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாங்க. சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்குங்க. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பு பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்குங்க. ஸோ இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு இருக்கு. வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீர் நம்ம குடிக்கிறதால நம்முடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்மளால தாமதப்படுத்த முடியும். மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை நம்ம ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி முகத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா பளபளப்பான பொலிவு கிடைக்கும். ஃபேஸ் பேக் மாதிரியும் பயன்படுத்தலாம். நம்ம தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போதுமே நம்மளுடைய சருமம் சுருக்கம் இல்லாமல் ஆரோக்கியமாக தான் இருக்கும். முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரக தண்ணீர். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குங்க. இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுது மற்றும் முகப்பொருவை அளிக்கிறது
குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளையுமே நமக்கு வந்து தடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நச்சுக்கள் எல்லாமே நம்மளுடைய உடம்புகளில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யும். அதனால நமக்கு வந்து கரைகள், தளர்வான சருமம் எல்லாம் ஏற்படுத்தப்பட ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளணும். சீரகம் வந்து ஒரு உணவு நார்ச்சத்து. இது நம்முடைய உடம்புகள் வந்து நச்சுக்களை எளிதாக நீக்குது. சீரக தண்ணீரை வந்து சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால அந்த சீரக தண்ணீரை அளவுக்கு அதிகமாக பருகுவதை நம்ம வந்து தவிர்க்கணும். அளவாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா வளமான மருத்துவன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும். முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை சீரக தண்ணீர் நமக்கு வந்து கொடுக்குங்க. தலைமுடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியதுங்க சீரக தண்ணீர். ஸோ முன்னாடியே சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. அப்போ சீரக தண்ணீர் நம்ம குடிக்கிறது அப்படின்றது நம்மளுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சீரக தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து நமக்கு நிரப்பும். ஸோ சீரக தண்ணீர் வந்து முடி உதுதலையுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்துங்க. நம்மளுடைய தலைமுடிக்கு சீரக தண்ணீர் நம்ம பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வு, அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் குறைத்து மென்மையாக நம்மளுடைய தலைமுடியை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு பொடுகு, பேன் தொல்லை எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னா சீரக தண்ணீரில் உங்களுடைய தலைமுடியை நீங்கள் வாஷ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பேன், பொடுகு தொல்லை மட்டும் கிடையாது, முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுறது இது மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ சீரக தண்ணீரை நீங்கள் தலைமுடியில் வச்சு வாஷ் பண்ணாலும் அல்லது சீரக தண்ணீரை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டாலுமே உள்ளிருந்து உங்களுடைய தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் பலப்படுத்தப்படும். முடி கொட்டுறது அது மாதிரி எதுவும் இருக்காது, இளநரை, பித்தநரை இருக்காது, பேன், பொடுகு தொல்லை எல்லாம் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை சீரக தண்ணீர் உங்களுக்கு வழங்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சீரக தண்ணீர். ஸோ இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரக தண்ணீர் வந்து நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு, அதாவது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை கொண்டிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ சீரக தண்ணீர் வந்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கும் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்வதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு மற்றும் ரத்தம் உறைவு ஆகியவற்றினுடைய ஆபத்தை வந்து நம்ம கணிசமான அளவில் குறைத்துக் கொள்ளலாம். இதுக்கான டிப்ஸாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது அப்படின்றது மிகவும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள்லாம் அகற்றப்படும். அந்த ரத்த நாளங்களில் வந்து இறுக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் போது இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய்க்கு வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே சீரக தண்ணீர் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீரக தண்ணீரில் இரும்பு சத்து நிறைந்திருக்குங்க. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாக்குவதற்கு தேவையானது. மேலும் இது நம்முடைய உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா ரத்த சிகப்பணுக்களே குறைஞ்சிருக்குன்றது அர்த்தம். அதுக்கு காரணம் இரும்பு சத்து பற்றாக்குறை தான். ஸோ நீங்கள் இரும்பு சத்து வளமான அளவில் இருந்திருக்கக்கூடிய இந்த சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி ஆகும். அப்போ தான் ரத்த புரதமான ஹீமோகுளோபின் அளவும் அதிகரிக்கப்படும். ஸோ ஹீமோகுளோபின் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கவனமின்மை இந்த மாதிரி ரத்த சோகைக்கான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ரத்த ஓட்டமும் உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கும். ரத்தம் வந்து உங்களுக்கு சுத்திகரிக்கப்படும். சீரக தண்ணீரை தவறாமல் குடிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளை நிர்வகிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ அனிமியா பேஷண்ட் வந்து சீரக தண்ணீரோட கருப்பு எள் சேர்த்து சாப்பிட்றது அப்படின்றது இன்னும் சில அதிசயங்களை செய்யறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். உடனடியாக அந்த ரத்த சோகை நோயை உங்களுக்கு வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குங்க. ஸோ சீரக தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.